எக் வந்து எப்படி பர்ஃபெக்டாக பீட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்கில் வந்து அந்த எல்லோவும் ஒயிட்டும் வந்து பிரித்து எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து நல்ல ஒரு அல்ட்ரா சாஃப்டாக இருக்கும். அந்த ஒயிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அந்த ஒயிட் கலர் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதையும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் இருக்காது நம்மளோட ஸ்பாஞ்சில். ஃபஸ்ட்டு வந்து அந்த முட்டையோட ஒயிட்டை வந்து நல்லா இந்த மாதிரி நுர அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் சுகர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை ஒவ்வொரு பார்ட்டாக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணி எடுக்கணும். சர்க்கரையை வந்து ஒரே நேரத்தில் பீட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் எக் வந்து நமக்கு நல்லா பீட் ஆகி கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு 3 பார்ட்டாக வந்து சர்க்கரையை சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பவுலில் வந்து பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். எடுத்த உடனே வந்து ஸ்பீட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி எக் வந்து பீட் பண்ணிங்கனாலும் வந்து நல்லா ஃபோமிங்காக நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சர்க்கரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட ஸ்பாஞ்சுக்கு வந்து நம்ம வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்து நம்ம இந்த மாதிரி பீட் பண்ணும்போது நம்மளோட ஸ்பாஞ்ச் வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பவுலை வந்து நம்ம தலைகீழாக குப்புற கவுத்தாலும் அதில் இருக்க முட்டை வந்து கீழே வந்து கொஞ்சம் கூட விழக்கூடாது. ஸோ அதுதான் கரெக்டான ஒரு பர்ஃபெக்ஷன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லோ கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நம்ம ஒயிட்டோடு சேர்த்து லைட்டாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வந்து ஓவர் பீட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓவர் பீட் பண்ணிங்க அப்படின்னா எக்கில் இருக்க ஃபோமிங் வந்து போயிட்டு நமக்கு வந்து ஸ்பாஞ்ச் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்காது. நம்மளோட கேக் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து லைட்டாக ஒரு 2 செகண்ட் கூட இல்லை, லைட்டாக வந்து அடிச்சுட்டு எடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.